இந்து சாஸ்திரத்தின்படி நம் முன்னோர்கள் சில விஷயங்களை சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யலாம் என்றும் சில நாட்களில் செய்யக்கூடாது என்றும் கூறியிருப்பார்கள். மேலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சில கிழமைகள் முக்கியமானவையாக கருதப்படுவதுண்டு. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கிழமை உகந்ததாகவும் அந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் எனவும் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வெள்ளி, செவ்வாய் ஆகியன முக்கிய கிழமைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரு கிழமைகளும் மங்களகரமான கிழமைகளாகவும் கடவுளை வழிபடுவதற்கான உகந்த நாட்களாகவும் உள்ளன. இந்த கிழமைகளில் வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது. அவை என்னென்ன என்பது குறித்து இங்கு பார்க்கலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நல்ல நேரம் முடிவதற்குள் தீபத்தை தானாகவோ அல்லது ஊதியோ அணைக்காமல் புஷ்பத்தை வைத்து அணைக்க வேண்டும். இரவு நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யும் போது குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. இந்த நாட்களில் குளித்துவிட்டு ஈர துணியுடன் அல்லது தலையீரமாகவோ பூஜை செய்வது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பெண்கள் விளக்கு நேரத்தில் வாசல் படி உட்காரக்கூடாது. விளக்கு ஏற்றிய பின்பு பால், தயிர், உப்பு, கடுகு, ஊசி போன்றவற்றை யாருக்கும் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நகம், முடியை கண்டிப்பாக வெட்டக்கூடாது. இந்த நாட்களுக்கு முந்தைய நாட்களிலேயே வீட்டை கழுவிவிடவோ அல்லது துடைக்கவோ செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்வதால் வீட்டில் உள்ள லட்சுமி வீட்டை விட்டு சென்று விடுவாள் என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வந்தால் சுக்கிரன், மகாலட்சுமி, முருகன் 3 கடவுளின் அருளையும் ஒரே நேரத்தில் பெறலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி, குபேரனுக்கு உரிய நாள் என்பதால் பெண்கள் நெற்றி நிறைய குங்குமத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அணிவது செல்வத்தையும் பெருக்கும், ஆயுளையும் பெருக்கும். செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்கள் இறை வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுவதால் மற்ற வேலைகளை செய்யாமல் முழுமையாக இறைவனை வழிபடுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். மேலும் இந்த இரு கிழமைகளும் லட்சுமி தேவிக்கு உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன. எனவே வீட்டை சுத்தம் செய்யும் போது தவறுதலாக ஏதேனும் பொருள் தொலைந்துவிட்டால் அதனை கண்டுபிடிப்பது கடினம். எனவேதான் செவ்வாய், வெள்ளி அன்று சுத்தம் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். மேலும் வீடு துடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது சற்று கடினமான வேலைதான். எனவே அன்றைய தினம் கடுமையாக வேலை செய்யும் போது உடல் சோர்வு ஏற்படும். மேலும் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் மனக்கஷ்டம் உண்டாகி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும். மேலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் செவ்வாய், வெள்ளி அன்று வீடு துடைப்பவர்கள் காலை 6:30 மணிக்கு முன்பாக துடைக்கலாம். அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதி நாட்களில் வீட்டை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த இரு நாட்களுக்கு முன்பாக வீடு துடைப்பவர்கள் சிறிது கல் உப்பை நீரில் சேர்த்து துடைக்கலாம். மேலும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பெற நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.